உடனுக்குடன் நேரலையை தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. 9 மாவட்டங்களில் இன்று கனமழையும் 5 மாவட்டங்களுக்கு நாளை கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, தமிழகத்தில் மழை தொடர்பான நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அதிலும் குறிப்பாக உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளையும் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸிலிருந்து குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா.